இப்போ உலக செய்தி ஊடக நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிபிசி தான் ரொம்ப சீனியர். பின்னாடி வந்த சிஎன்என்னோ மற்ற சேனல்களோ அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தது. ஆரம்பத்துலேருந்து பிபிசி மட்டும்தான் ஒரு கருத்துருவாக்கத்தை உலகம் முழுவதும் செய்து வந்தது. அதனால தான் அந்த நம்பகத்தன்மை என்பது பிபிசி மேலே வந்து இருக்குது. ஆனால் பிபிசி உண்மையிலே அப்படி செயல்பட்டுருக்குதா அப்படின்னா அது முழு ஹிஸ்ட்ரியிலுமே அது செயல்படலை. ஓகே, அது பின்னாடி பார்க்கலாம். இப்போது காசா மீது இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த ஆக்கிரமிப்பு போர் குறித்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிபிசி எப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்ற செய்தி வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறோம் ஆகாயம் தமிழில். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் வந்து காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அந்த மருத்துவமனைகள்லேயே போதிய மருத்துவ வசதிகள் வந்து இல்லை. டாக்டர்களும் நர்ஸும் வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலையெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மருத்துவமனைகளே இஸ்ரேல் ராணுவம் எப்படி குறிவைத்து தாக்குது அப்படின்றது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக வந்திருக்கு.